இன்றைக்கு உங்களை அழைத்திருப்பதனுடைய முக்கிய காரணம் என்னவென்றால், நம்முடைய தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாடு முழுக்க பொங்கல் விழாவை சிறப்பாக கொண்டாட வேண்டும் என்ற கட்டளை வைத்திருக்கிறார். அதில் தமிழ்நாடு ஈழத்து நாடாளுமன்றம் முக்கிய பங்கு வகிக்க வேண்டும் என்று அரசு கட்டளை பிறப்பித்துள்ளது. அதன் காரணமாக இப்போது நாளை 18ஆம் தேதி, நாளை மறுநாள் 18ஆம் தேதி தமிழ்நாடு முழுக்க 38 மாவட்டங்களிலும் ஒரே நேரத்திலே தமிழ்நாடு ஈழத்து நாடாளுமன்றம் ஒவ்வொரு மாவட்டத்திலும் 100க்கு மேற்பட்ட கலைஞர்கள் பங்கு கொள்ளும் கலை நிகழ்ச்சி அங்கே இருக்கின்ற பூங்காக்கள் மக்கள் கூடுகின்ற இடமாக பார்த்து அங்கே ஒரே நாளில் ஒரே நேரத்தில் நடைபெறுகிறது. இதற்கு அந்தந்த மாவட்ட ஆட்சியர், அந்த மாவட்டத்தில் இருக்கின்ற அமைச்சர்கள், நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள், உள்ளாட்சி நகராட்சி நிர்வாகிகள் அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பாக இதை நடத்துகின்ற எண்ணத்தோடு இதை நாங்கள் செயல்படுவது கொண்டு வருவதற்காக இன்றைக்கு இங்கே இயலிசை நாடக மன்ற வளாகத்திலேயே இந்த விழாவை தொடங்கி வருகின்றோம். இதில் என்னன்னா, அரசு ரொம்ப நிறைய இந்த 4.5 நாள் முடிய போது நிறைய நன்மைகளை திட்டங்களை இந்த அரசு செய்தது. இது தமிழ்நாடு சங்கீத நாடக மன்றம் தான் இப்போ இந்தியா முழுக்க இருக்கு, எல்லா ஸ்டேட்லையும் இருக்கு. இந்த 1973 நம்முடைய முத்தமிழர் கலைஞர் முதலமைச்சராக வந்தபோது தமிழ்நாடு இயல் இசை நாடக மன்றம்னு மாற்றி இந்த பெயர் வந்தார். அதில் இந்த தமிழ்நாடு இயல் இசை நாடக மன்றமாக தன்னுடைய பணியை செய்து கொண்டிருக்கிறது. அவர் இருக்கும்போது நிறைய திட்டங்களை உருவாக்கினார். இப்போது நம்முடைய முதல்வர் அவர்கள் அந்த திட்டங்களுக்கு அந்த கலைஞர்களுடைய வாழ்வாதாரம், அவருடைய பிள்ளைகள் குடும்பம் முன்னேறுவதற்கான எண்ணற்ற திட்டங்களை செய்திருக்கிறார். குறிப்பாக சொல்லணும்னா, குறைவாக இருந்த நிதியை அதிகமாக ஒதுக்கீடு செய்தார். ஆண்டுதோறும் 3 கோடி கொடுத்துக் கொண்டிருந்த திட்டங்களை எல்லாம் 4 கோடியாக உயர்த்தினார். அதுபோல ஆடை ஆபரணங்கள் அந்த கலைஞர்களுக்கு கொடுக்கறது, இசைக்கருவிகள் கொடுக்கறது, அதெல்லாம் ஆண்டுதோறும் 500 பேருக்கு 5000 ரூபாய் கொடுத்துட்டு இருந்தான். இப்போ அதை நம்முடைய ஆட்சி தலைமையார் அவர்கள் முதல்வராக வந்தவர்கள் 10,000ஆக அதை மாற்றியிருக்கிறார். இப்படி நிறைய திட்டங்கள். அது மட்டும் இல்லாமல் வருஷத்துக்கு பென்ஷன் நிதி உதவி, நலிந்த கலைஞர்களுக்கு நிதி உதவி 2000ஆக இருந்ததை 3000ஆக உயர்த்தினார். ஒவ்வொரு ஆண்டும் 1000 பேருக்கு அனுப்பிச்சுட்டே இருக்கும்போது முதல்வர் அவர்கள் கேட்டார்கள், எவ்வளவு பேர் கலைஞர்களுடைய பெட்டிஷன் பண்ணிட்டு இருக்கின்ற மனுக்கள் வந்துட்டு அதில் பரிசீலனை செய்து ஆண்டுதோறும் 30 பேர் அனுப்பிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னா 500 பேர் அனுப்பிச்சுட்டு இருக்கோம் சொன்னோம். அப்போ சொன்னார், எவ்வளோ மனுக்கள் வந்திருக்குன்னாரு. ஒரு 2500 மனுக்களுக்கு மேலே வந்திருக்கு. எல்லாமே தகுதி உள்ளதாக இருக்கிறதா, எல்லாமே கஷ்டப்பட கிடைக்கிறதா, அவ்வளவு பேரும் கொடுத்துருங்க என்று இந்த முறை வந்த மனுக்கள் அத்தனைக்கும் 9 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு கொடுத்தாரு. அது கலைஞர்களுக்காக. இதில் இப்போ நாங்கள் தமிழ்நாடு ஈழத்து நாடக மன்றமும் தமிழ்நாடு நாட்டுப்புற நல வாரியத்துக்கும் நான் தலைவராக இருக்கின்றேன். தமிழ்நாடு ஈழத்து நாடக மன்றத்தினுடைய செயலாளராக அம்மையார் அவர்கள் இருக்கிறார்கள். இப்போ எங்களுக்கு என்னன்னா, அடிப்படையில் இந்த கலைஞர்கள் படுகின்ற துன்பங்களை உடனடியாக எடுத்து கொண்டு போய் எங்கள் துறை அமைச்சரிடமும் தமிழக முதல்வரிடமும் துணை முதல்வர் சொல்லும்போது அவ்வளவு அருமையாக அந்த முறையை செயல்படுத்துகிறாங்க. அது மாதிரி மிக சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கின்ற மன்றத்தினுடைய பணிகளை மக்களுக்கு கொண்டு சேர்க்க வேண்டும் என்கின்ற ஒரே எண்ணத்தோடு தான் இன்றைக்கு உங்களையெல்லாம் சந்தித்து சொல்ல வேண்டும் என்று துறை சார்ந்தவர்கள், நடிகர் நடிகைகள் இயற்கை நாடக மன்றத்துக்கு என்ன பண்ணியிருக்காங்க? நீங்க அவங்களுக்கு கலைமாமன் கௌரவிக்கிறீங்க, மரியாதை செய்றீங்க, எல்லாம் செய்றீங்க. அவங்க இந்த அமைப்புக்கு என்ன இது தமிழ்நாடு இயற்கை நாடக மன்றம் அரசு. அதனால
இந்த அரசு சார்ந்ததுல அரசின் மூலமாக கலைத்துறைக்கும் திரைத்துறையில் இருப்பவர்களுக்கும் அரசின் மூலமாக மன்றத்தின் வழியாக திட்டங்களை கொண்டு போய் சேர்ப்பதுதான் நம்முடைய கடமை. அதனால் வந்து அவங்க செய்யணும்னு நாங்கள் எதிர்பார்க்கிறோம். அவங்க செய்யறது தாராளம். கலைஞர்களுக்காக உதவி செய்ய சொன்னாங்கன்னா எழுதும். ஒண்ணுமே இல்லை. இப்ப நாங்கள் 2 பேருமே திரைத்துறையில் இருக்கிறவங்க தான். இவங்க வந்து கிட்டத்தட்ட 50-60 ஆண்டு காலமாக பொது வாழ்க்கை பாடகராக கலை நிகழ்ச்சிகள் செய்தவர்கள். இவருடைய கணவன் மிகப்பெரிய இசையமைப்பாளர். நான் உங்களுக்கு பெரிய 40-45 வருஷமா சினிமாவில் இருக்கிறேன், நாடகத்திலிருந்து வந்தேன். அதனால இதனுடைய பேசிக்கு எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு. கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் மட்டும் 7 லட்சம் கலைஞர் இருக்காங்க. முறைப்படுத்தாம கரெக்டா வந்து கணக்கெடுக்காம பார்த்தா தோராயமா 7 லட்சம் பேர் இருக்காங்க. அதுல வாரியத்துல நாட்டுப்புற கலைஞர்கள் வாரியத்துல வந்து 50,000 பேர் தான் இதுவரை உறுப்பினராக இருக்காங்க. இத வேகமாக வந்து உறுப்பினர்கள் நிறைய சேர்த்தா தான் அவங்களுக்கு அரசின் மூலமான திட்டங்களை வந்து செயல்படுத்த முடியுது. இப்போ நாங்கள் அதற்கான நடவடிக்கை எடுத்துருக்கோம். இந்த ஓய்வூதியம் கொடுக்கறது வந்து பாருங்க, அதில் நிறைய சிக்கல் இருந்தது. என்ன சிக்கல் இருந்ததுன்னா, தாசில்தார்கிட்ட கையெழுத்து வாங்கணும், விஆர்ஓட்ட கையெழுத்து வாங்கணும், ஆர்ஐட்ட கையெழுத்து வாங்கணும். இப்படி எல்லாருமே போய் சுற்றி வரும்போது அந்த கலைஞனுக்கு வயதாகிடுது. அவனுக்கு வந்து பென்ஷன் போய் சேர்ந்து கஷ்டமா இருக்கு. அதையும் அரசிடம் எடுத்து சொல்லி ஒரு குழுவை நியமித்து தேர்ந்த கலைஞர்கள், புதிய கலைஞர்கள் ஒரு குழு இருந்து, இந்த குழுவில் அந்த கலைஞனை பார்த்தா இவன் உண்மையான கலைஞர், இவன் கஷ்டப்படுறான், இவனுக்கு நிதி உதவி கொடுக்கலாம்னு கொடுத்தா உடனே கொடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு திட்டத்தையும் உருவாக்கியிருக்கோம். நம்ம வந்து இதுக்கு முன்னாடி ஒரு பிரச்சனை இருந்தது. கலைமாமணி கடந்த ஆண்டுகளில் வந்து கலைமாமணிகள் நிறைய சீர்கேடுகள் இதெல்லாம் நடந்ததுன்னு நிறைய பேர் வழக்கு பண்ணுறதுக்கெல்லாம் போனாங்க. அதனாலே நம்ம ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் வந்து நம்ம அதை கொடுக்கறதுக்கு கொஞ்சம் காலதாமதம் ஆகுது. ஏனென்றால் நீதிமன்றத்தில் வழக்கு இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு குழுவை அமைச்சு நீதிமன்றம் என்ன கேட்டுக்கொண்டதோ அதற்கு தகுதியானவர்களை தான் கலைமாமணி தேர்ந்தெடுக்கிறதா அப்படின்றத அவங்க சொன்னதுக்காக ஒரு குழு அமைத்து அந்த குழு மூலமாக தகுதியானவர்கள் தகுதியற்றவர்கள் இதெல்லாம் தீர்மானித்து அதை அரசுக்கு அறிவிச்சு அரசு ஆணை பெற்று ஒரு ஜிஓ பெற்றதுக்கு அப்புறம் தான் நாங்கள் இப்போ அந்த 3 ஆண்டுக்கு சேர்த்து 21, 22, 23 3 ஆண்டுக்கு தேர்வு செய்து ஆண்டுக்கு 30 பேர் அப்படின்னு இது பண்ணி கொஞ்சம் குறைச்சா. இன்னைக்கு முதல்ல எண்ணிக்கை நிறையா இருந்தது. ஆண்டுக்கு 30 பேர் சொல்லி தொழில் கலைஞர்களுக்கு இந்த ஆண்டு கடந்த 2-3 நாளைக்கு முன்னாடி முதலமைச்சர் தலைமையில் கொடுத்தோம். துணை முதல்வரும் முதலமைச்சரும் அதில் வந்து மக்கள் மத்தியில் கலைஞர்கள் மத்தியில் வெறும் திரைப்படம் மட்டும் இல்லை, அது கூட வந்து நாட்டுப்புற கலைஞர்கள் இருக்கிறது, பரதநாட்டியம் இருக்கு, பாடல் இருக்கு. இது எல்லாம் சேர்த்து ஒட்டுமொத்தமாக தகுதி வாய்ந்த கலைஞர்களுக்கு இந்த அரசு வந்து கொடுத்திருக்கின்ற அந்த பெயரை தமிழ்நாடு இயற்கை நாடகம் கலைஞர், அதாவது கிராமிய கலைஞர்கள், நாட்டுப்புற கலைஞர்கள், நாடக நடிகர்கள், திரைக்கலைஞர்களாக கூட நலிவுற்ற நிலையில கஷ்டப்படுறவங்க அவங்க வந்து இயற்கை நாடகம் பண்ணுறதுக்கு மனு போடுவாங்க. மனு போடும்போது முறையா அவர் எந்த பகுதியில் வாழ்றாரு, அந்த பகுதியில் இருந்து அவருக்கான சான்றிதழ், அவர் உண்மையிலே கஷ்டப்படுறாரு, அவர் எல்லாரையும் வந்து அரசு முறை பிரகாரம் தாசில்தார் ஆர்ஐ சர்டிஃபிகேட்டோட வந்து தகுதியான மனுக்களை ஒரு குழு இருக்கு. மாதம் கொடுக்குறது. அது அவ்வளவு தகுதியான மனுக்கள் வந்தோம் அதை கொடுக்க முடியல. என்னன்னா ஒரு ஜிஓ இருந்தது, ஆண்டுக்கு 500 பேருக்கு தான் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி இருந்தது. அதை தான் நாங்கள் சொன்ன உடனே முதல்வர் சொன்னாரு, இவ்வளவு பெண்டிங்ல இருக்க எல்லாம் தகுதியான மனுவான்னு கேட்டாரு. அவங்க எல்லாமே வந்து ஒரு குழு போட்டு தேர்ந்தெடுத்து வச்சிருக்கோம். அப்போ கஷ்டப்படுறவங்களை ஏன் வந்து நம்ம நிறுத்தி வைக்கணும், அதை மொத்தமாக நீங்கள் கொடுங்க, அதுக்கு எவ்வளோ ஆகும்னு அதிகாரம் கேட்டார். 9 கோடி ரூபா ஆகுதுன்னு சொல்லியிருப்பாங்க. சொன்ன உடனே 30 கோடி சாங்ஷன் பண்ணுவோம். எல்லாருக்கும் போய் அந்த 10 வருஷமா வந்து நடத்திட்டு இருக்காங்க. சென்னை சங்கம் நடத்திட்டு இருக்காங்க. இப்போ கலை பண்பாட்டுத்துறை சார்பில்
அவங்க இந்த கிராமிய கலை விழா நடத்த ஆரம்பிச்சாங்க. அதுக்கு நம்ம முதல்வர் அவர்கள் கனிக்கு ஏற்கனவே ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால கனியினுடைய கைடன்ஸ், கனி பொறுப்பெடுத்து இதை நடத்தணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னதுனால கலை பண்பாட்டுத்துறையில கனியும் அந்த பொறுப்பை ஏற்றுக்கிட்டு ரொம்ப சிறப்பாக ஒரு இனாகுரல் ஃபங்க்ஷன் நேற்று நடந்தது. ரொம்ப சிறப்பாக அவங்களும் வந்து 18ஆம் தேதி வரைக்கும் சென்னையில் உள்ள, அதான் முக்கியம், சென்னையில் உள்ள பூங்காக்கள், விளையாட்டு தகுந்த நிறைய பேர் கூடுற இடம், இந்த மாதிரி நடத்திட்டு இருக்காங்க. நாங்கள் இயற்கை நாடகமன்றத்தை பொறுத்த வரைக்கும் 2 வருஷமாகவே நாங்கள் தமிழ்நாடு முழுக்க 38 மாவட்டத்தில் ஒரு வாரம் டைம் கொடுத்தோம். நாங்கள் அதாவது 14லேருந்து 18க்குள்ள எந்த தேதி அங்கே லோக்கலில் உள்ளவங்களுக்கு வசதிப்படுதோ அந்த தேதியில் நடத்தலாம். ஆனால் இந்த முறை சிஎம் என்ன அபிப்பிராயம்னா ஒரே தேதியில் 18ஆம் தேதி இயலிசை நாடகமன்றம் 38 மாவட்டத்திலையும் நடத்தணும் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்காக ஒரு பெரிய மீட்டிங் செக்ரட்டரியேட்டில் போட்டு நாங்கள் கலந்துக்கிட்டோம். 18 நாளில் 15, 16 கலை பண்பாட்டுத்துறை, 17 சுற்றுலாத்துறை, இப்படி 3 பகுதியாக பிரித்து எங்களுக்கு 18 ஒதுக்கின காரணத்தினால இப்போ என்ன ஸ்பெஷல்னா அந்த 18ஆம் தேதி ஒரே நாளில் 38 மாவட்டத்திலையும் கலைஞர்கள் ஏறக்குறைய 100 பேர் பங்கு கொள்ற அண்ணன் முன்ன சொன்ன மாதிரி ஒரே நேரத்தில் நடத்துறது மிகப்பெரிய சிறப்பு. இதுக்கு காரணம் இந்த முறை சிஎம் வந்து அதை கையில் எடுத்துக்கிட்டு இப்படி சுற்றுலாத்துறை, கலை பண்பாட்டுத்துறை, தமிழ்நாடு இயற்கை நாடகமன்றம் அப்படி பிரிச்சுட்டாங்க. பிரித்து இந்த பொங்கல் ஹாலிடேஸ் அத்தனையும் கலைஞர்கள் பங்கு பெறணும், அவர்கள்